காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. நிகம்பர் ரைடோட பார்ட் 2 வீடியோ தான் காய்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. பார்ட் 1 பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை காய்ஸ், அதை பார்த்துட்டு கூட நீங்கள் போய்ட்டு அதை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா காய்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கல்ல, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் காய்ஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே காய்ஸ், வீடியோ பாருங்கள். காய்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் நிகம்பு கிட்ட வந்துட்டோம். இன்னொரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான் காய்ஸ் இருக்குது. நம்ம நிகம்பு பீச்சுக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம சரியாக பிட்டிப்பானை ஃபிஷ் மார்க்கெட் கிட்ட தான் காய்ஸ் இருக்கிறோம். நம்ம ரைடை எங்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்போம், மட்டக்குழியில் வச்சு தான் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ரைடை முடிக்கிறதும் மட்டக்குழியில் தான் நம்ம ரைடை எண்ட் பண்ணுவோம். காய்ஸ், இந்த முன்னாடி ஒரு பிரிட்ஜ், இந்த பிரிட்ஜிலேருந்து ஒரு நல்ல வியூ ஒன்று கிடைக்கும் காய்ஸ். இந்த வியூவை நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு இப்போ நான் அந்த வியூவை அதில் ஸ்டாப் பண்ணி ஒன்று நான் வியூவை மட்டும் கொஞ்சம் பாருங்கள் காய்ஸ், எப்படி இருக்கும்னு. செம்ம வியூ காய்ஸ். காய்ஸ், இது கேமராவில் அவ்வளோ நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியலை, ஆனால் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் காய்ஸ். காய்ஸ், இங்கே நிறைய போட்டெல்லாம் ஓடிட்டுருக்கு காய்ஸ். எனக்கு போட்டெல்லாம் பார்த்தோன்னே ஒரு விஷயம் டக்குன்னு மைண்டுக்கு வரும். மனவினைகள் யாருடனோ இதுதான் காய்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது மெமரிஸ் ஒன்று இருக்கும் இந்த போட்டெல்லாம் பார்க்குற நேரம். ஸோ அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் காய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருந்தானுங்க, வீடியோவில் பேசி பேசுவேன். எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியலை. ஆல்ரெடி நான் அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கெல்லாம் செட் பண்ணி நான் பேசிக்கிட்டு தான் போவேன், ஆனால் கோளாறு ஆகிட்டு காய்ஸ். ஸோ அதனால் நான் அந்த ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ், அதாவது ஆக்சுவலாக அதில் வேறு பேசியிருப்பேன், ஆனால் அந்த கிளிப் அவ்வளோ நல்லா இல்லை காய்ஸ். அதனால் நான் அதை போடலை. இதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா கோப்ரோவில் மைக்கை டிரெக்டாக ப்ளக்இன் பண்ண இயலாது காய்ஸ். ஸோ நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு கோப்ரோ மீடியா மோட் ஒன்று வாங்கி அதில் மைக் கனெக்ட் பண்ணி அப்படி தான் காய்ஸ் போடணும். ஸோ அது ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அதனால் இப்போதைக்கு அந்த சிஸ்டத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் காய்ஸ். ஸோ ஒரு கொஞ்ச நாளில் நான் இப்படி மீடியா மோட்டை வாங்கியே தான் காய்ஸ் ஆகணும். ஏன்னா இப்படி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் எனக்கு பிடிக்காது. நீங்கள் இந்த ரியல்லாக நான் என்ன மனசுக்குள்ளே என்ன பேசியிருப்பேன்னு உங்களால் அது என்ன சொல்கிறது, அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் வேறு நினச்சிருப்பேன், இப்போ நான் வேறு வாய்ஸ் கொடுத்து பேசதான் நான் வேறு பேசிகிட்டு இருந்திருப்பேன். ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது காய்ஸ். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நான் மீடியா மோடை கூட்டி சீக்கிரம் வாங்கிடுவேன். வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னம்மா பண்றாரு? விளக்கு மாதிரி பின்றாரு. தெரியவாயா? பின்னட்டும். காய்ஸ், நிகம்பு கிட்ட வந்துட்டோம். நான் அந்த சைக்கிளை நான் கவனிக்கலை காய்ஸ். நான் அந்த அக்கா வந்த கெம்மேலே போட்டாங்களா, அப்போ நான் அதில் வேறு கொஞ்சம் இதாகிட்டு அப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே ஒன்று முன்னுக்கு சைக்கிள் ஒன்று ஜிப்புனுச்சு. ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி. என்ன காய்ஸ் செய்கிறது?
ஸோ காய்ஸ் ஃபைனலி லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஆனால் பீச் உள்ளுக்கு போகிறதுக்கு எனக்கு வழி தெரியலை. ஸோ அதைத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டுன்னு. ஒரு லேன் ஒன்று இருக்கும் காய்ஸ், ஒரு லேனுக்குள்ளே தான் போயிட்டு போகணும். அந்த லேன் அவர் எனக்கு நினைவு இருக்கிற மாதிரி அப்படி தான் காய்ஸ். ஆனால் அந்த லேனை தான் காணலை. ஸோ லேனை காணவில்லை. அப்போ நான் எது வருதோ அது உள்ளுக்கு போவோம். நீங்கள் வந்து லேன் உள்ளுக்கு போயிட்டு அப்புறம் பீச்சுக்கு போகிற மாதிரி தான் காய்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு சின்ன லேன், அதாவது ஒழுங்கை ஒன்று தேடிட்டு இருக்கேன் காய்ஸ். ஒழுங்கை கிடைச்சா உள்ளே பூந்துடுவோம் காய்ஸ். அப்புறம் வீடியோவில் வந்து சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் காய்ஸ் இருக்கும். ஏன்னா வின் சவுண்ட், காற்று சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வீடியோ பார்க்குற நேரம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் காய்ஸ். அதனால தான் நான் முடிஞ்ச வரைக்கும் சவுண்டை நல்லா டவுன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவும் அப்படி தான் காய்ஸ் அப்லோட் ஆகும். காய்ஸ் லொக்கேஷன் தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஆனாலும் லேனை கண்டுபிடிக்க முடியலை. ஸோ நம்ம திருப்பிட்டு நான் வர்ற வழியில் ஒரு லேன் பார்த்தேன். அந்த லேன் உள்ளுக்கு போகலாம் காய்ஸ். அதில் நிறைய பைக்கெல்லாம் நிப்பாட்டி இருந்துச்சு. ஸோ மேபி அது பீச்சுக்கு போகிற வழியாக கூட இருக்கலாம். ஸோ வாங்க போயிட்டு பார்க்கலாம். அது முன்னாடி இருக்கிற லேன் காய்ஸ். ஸோ காய்ஸ் ஃபைனலி பீச்சில் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக நான் போனது இது இல்லை காய்ஸ், நான் போனது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அங்கே வந்து நிறைய வெஹிக்கிள் பார்க்கிங் இருக்குது. அப்புறம் சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்களே, அதெல்லாம் இருக்குது காய்ஸ் அங்கே. இங்கேனா வெறும் மொட்டை கிரவுண்டு மட்டும்தான். ஸோ உங்களுக்கு பீச்சில் கிளிப்ஸ் எல்லாம் நான் அப்படியே ஆட் பண்ணுறேன். காய்ஸ் நிறைய பேர்ட்ட மனசை இந்த வீடியோ ரெஃப்ரெஷ் ஆகும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். பாய்.